So hi all and welcome back to my YouTube channel DhaFrame. நான் இப்போ ரீசெண்டாக ஆம்பூர் அண்ட் ஏலகிரிக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா. போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு பார்க்குறேன் டேங்க்கில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இங்கே இப்படியே விட்டால் 2-3 ஸ்க்ராட்ச் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் போல். அதனால் இது மேலே ஒரு மேட் லேமினேஷன் பண்ணிடலான்னு. மேட் லேமினேஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் அந்த லேமினேஷன் ஸ்டிக்கர் மேலே தான் விழுகும். அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டா அந்த ஸ்க்ராட்ச் போயிடும். ஸோ என்ன ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் ஃபிங்கர் ஸ்க்ராட்சு மோதிரம் கீதிரம் எதுனா ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் அந்த லேமினேஷன் மேலே தான் விழுகும். கரெக்டாக டேரெக்டாக இந்த டேங்க் பெயிண்டில் விழுகாது. ஸோ அதனால தான் அது ஃபஸ்ட்டு வெளியாக போட்டுடலான்னு போயிட்டுருக்கேன். யார் பார்த்த வேலைன்னு தெரில. இது ஒரு லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் ப்ளஸ் டென்ட்டு மாதிரி தான் இருக்காது. அண்டு அப்புறமா ரைடுக்கெல்லாம் போகிறப்ப விண்ட்ஷீல்டு இல்லைன்னா பயங்கர விண்ட் பிளாஸ்டாக இருக்குதுங்க. உடம்பே ஆடுது அந்த விண்டு வர்றதில். விண்ட்ஷீல்டு போடலாம், ஆனால் என்னென்னா இந்த ஜாவாக்கு இப்போது விண்ட்ஷீல்டு நார்மல் விண்ட்ஷீல்டு இப்படி போட்டோன்னா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, லுக்காக இருக்காது. ஒரு அவெஞ்சர் லுக்கு மாதிரி வந்துடும் முன்னாடி விண்ட்ஷீல்டு பார்க்க. ஸோ அதனால் இப்போது வெறும் விண்ட்ஷீல்டு மாதிரி இருக்கிற இது பார்க்கல. நான் அந்த உங்களுக்கு கெஃபே ரேசர் டைப்பெல்லாம் வண்டி பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஒரு ஹெட்லைட்லேருந்து டூம்லேருந்து இங்கிட்டிருந்து இப்படி வரும். எது மாதிரி நான் சொல்கிறேன்னு என்கிட்ட ஒரு டெமோ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த டெமோ ஃபோட்டோ இங்கே சைடில் எங்கே நான் போடுறேன் பாருங்கள். அது இங்கேருந்து அப்படியே எங்கள் விண்ட்ஷீல்டு மாதிரி வரும். விண்டிலேருந்து காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் ஆதரம் அது கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் கடைக்கு கஷ்டம் தான் நினைக்கிறேன், தேடி பார்க்குறேன். நார்மலாக அது கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இந்த வண்டி ஷேப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டு பின்னாடி பண்ணிட வேண்டியதான். அதையும் ஃபஸ்ட்டு போய் மகேஷை பிக் பண்ணிவிட்டு அவங்கள தான் போகிறது. தனியாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அவனும் கொஞ்சம் கம்பெனி இருந்தால் இந்த ஃபன்னாக இருக்குன்னு தான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். தலையை குளிச்சுட்டு அப்படியே ஹெல்மெட் போட்டேன்னா தொடச்சாலும் கொஞ்சம் லைட்டாக வெட்டாக தான் இருக்கும் முடி. அப்படியே ஹெல்மெட் போட்டனால ஹெல்மெட் என்னமோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ப்ளஸ்ஸு கை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணால் தானே இல்லை. இங்கே ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் அப்படி போடுறப்ப இந்த ஜீன்ஸில் இருக்கிற அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் இங்கெங்கே அப்பப்போ பட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் வர வாய்ப்புகளும் இருக்குது. 1-2 வந்துருந்துச்சு, அது போயிடுச்சு ஆனால் தொடச்சோடனே. பட் அந்த சின்ன ஸ்க்ராட்ச் கூட எது வர வைக்கணும். ஏன்னா இது மேட் கலரு, கிளாசி கலராக இருந்தால் பெயிண்ட் அடித்து மேட்ச் பண்ணிக்கலாம், ரீடச் பண்ணிக்கலாம். இது மேட்டாக ஒரு மாதிரி இருக்கும் பார்க்க. ஸ்க்ராட்ச் விழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா ஹை. நான் அங்கிட்டிருந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டேங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வந்தனால அந்த இதை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டேன். வந்துருச்சு. இதோ இந்த கடை தான் நான் சொன்னது ஃபேவரட் பைக் அண்ட் கார் ஆக்சசரிஸ்ன்னு. டேங்க்கு மேட் லேமினேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சைடில் நான் போட சொல்லிட்டேன், சைடில் பாக்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயே போட்டால் பெட்டர்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே போட்டு சொல்லிட்டேன். டேங்க்கு மட்டும் 1800 சொன்னாங்க. இந்த சைட் பாக்ஸும் சேர்த்தா 1400 சொன்னாங்க. நான் அப்படியே கம்மி பண்ணி 2400 சொன்னாங்க. நான் கம்மி பண்ணி 2200 வந்திருக்கேன் டேங்க் அண்ட் 2 பாக்ஸ்க்கு. அது ஒர்த்து தான். இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லேமினேஷன் போட்டிருந்தாருனா இல்லை என்ன ஆக்சசரிஸ் போட்டிருந்தாலும் இங்கே வராங்க. அங்கே இது லேமினேஷನ್ ಎಷ್ಟು ದಿನ ಇರುತ್ತೆ ಸರ್? ಇದು 1.5 ವರ್ಷ ಅದಾದ್ಮೇಲೆ ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕಾ? ಇದೇನಾ உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஃபிங்கர் ஸ்க்ராட்சு இல்லை மோதிரம் கிதிரம் போட்டிருந்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் ஸ்க்ராட்ச் அந்த லேமினேஷன் தான் விழுகும், வெளியே டேங்குக்கு கரெக்டாக விழுகாது. எதுவும் ஓகே
ಇದು ವಾಶ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಪ್ರೆಷರ್ ವಾಷರಲ್ಲೂ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗಲ್ವಲ್ಲ? ಹಾಂ ஓகே. அதான் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரஃப் யூஸ் ஒட்டிச்சோன்னா அங்கங்கே எடுத்துகிட்டு போகிறது, டஸ்ட் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா அந்த வண்டி மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் போக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வருஷத்துலேயே நீட்டாக மெயின்டைன் பண்ணி டஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருந்தா 2 இயர்ஸ் கூட வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ சைடு பாக்ஸும் டேங்க்கும் லேமினேஷன் போட்டு முடிச்சிட்டாங்க. தெரியும், இதான் அந்த ஸ்க்ராட்சு சொன்னது. இதை விட்டு வேறதெல்லாம் கவர் ஆகிடுச்சுன்னா இப்போ பெட்ரோல் போட்டு லைட்டாக மேலே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழுக்கு இருந்துச்சுன்னா நைஸ். ஓகே, டேங்க்கு சைடு 2 பாக்ஸு ப்ளஸ் இந்த ஸ்பீடோ மீட்டர் இது பண்ணியாச்சு. கிளம்பலாம். இப்போதைக்கு நான் இந்த லேமினேஷன் தான் போட்டிருக்கேன். அந்த விண்ட்ஷீல்டு வந்து போடல, ஏன்னா அது வந்து கஸ்டமைஸ்டாக இப்போயே போட்டு தர மாட்டாங்க. அது ஒரு 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். அந்த விண்ட்ஷீல்டு JCRoadல போடல. BTMல HTRC மார்ட்ஸ்ன்னு இருக்குது, அங்கே வந்து நல்லா பண்ணுவாங்க இந்த மாடிஃபிகேஷன் கஸ்டமைசேஷனு எல்லாம். நான் கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க வந்து இந்த ஜாவா 42க்கு எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது மாதிரி அவங்க பார்த்துட்டு சொல்கிறேன். நான் விண்ட்ஷீல்டு தான் எப்போ போனதான் நினச்சேன், ஆனால் அது கஸ்டமைசேஷனால் டைம் ஆகும். ஸோ அது அடுத்த vlogல போட்டுக்கலாம். அதுவரை அடுத்த vlogல மீட் பண்ணலாம். டில் தென் பாய், டாடா.